விலங்குகள் வந்தால் காற்றடிச்சா அது தட்டு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்டுச்சுன்னா இங்கே வர்ற விலங்குகள்லாம் பயந்து ஓடிடும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, குளிர்காலத்தில் வந்து குளிர் காயறதுக்காக விறகு வச்சு நெருப்பு வச்சுக்கிற இடம் போல இது. ஆக்சுவலாக உள்ளே பார்த்தீங்கன்னா சில்வர் ஓக் மரம், கீழே அப்படியே மிளகு செடி, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே காஃபி செடி வச்சுருக்காங்க. உள்ளே வர வர பார்த்தீங்கன்னா பறவைகள் சவுண்ட்லாம் நல்லாவே சூப்பராக கேட்குது மக்களே. உங்களுக்கு பேக்ரவுண்டில் நாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு மேலே மக்கள் இருக்கிறதுக்கான அறிகுறியே கிடையாது. நிறைய விலங்குகள்லாம் இருக்குது பாருங்க, கீரி முயல் மாதிரி நிறைய ஓடுது. பறவைகள் சவுண்டு ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம அந்த வழியே திரும்பி வேறு ரூட்டை பார்க்கலாம் மக்களே. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் தண்ணி இருக்குது. இங்கெல்லாம் பார்க்கும்போது கால் தடங்கள்லாம் நல்லா பெருசாக இருக்குங்க. காட்டெருமெல்லாம் வந்துட்டு போக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சாப்பிட்ற சாப்பாடு ஒழுங்கான சாப்பாடு கிடையாது. நல்ல சாப்பாடு காட்டு விவசாயம் பண்ணா எல்லாம் பண்ணி காட்டு பண்ணி காட்டு மயில் இறமை எல்லாம் சாப்பிட்டு போயிடுது. அப்புறம் அப்படிதான் கீரம். இதெல்லாம் சிம்பிளா வாழ்றீங்க. சிம்பிளா தான் சமையல் இங்க விறகடுப்புல சமைச்சுக்கிறீங்க. விறகடுப்புல சமைச்சுக்கிறேன். லைட்டு அங்க இருந்து கரண்ட் எடுத்துக்கிறீங்களா? வீட்டுல இருந்து அந்த வீட்டுல இருந்து எடுத்துக்கிறேன். சரிங்க ஐயா. இருட்டுலயே தான் கரணம், அந்த வீட்டுல இருந்து எடுத்துக்கிறேன். ஓ, இருட்டுல தான் இருந்தீங்க, இப்பதான் எடுத்துக்கிட்டீங்களா? கதவெல்லாம் இது மூங்கில்ல பண்ணது? மூங்கில்ல பண்ணது. சேலத்துல மஞ்சள் இறங்கும் போது எரியூர் மஞ்சள் தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா வரும். எரியூர் இருக்குது இல்லையா, அவங்க மஞ்சள் தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா வரும். அதாவது எங்க மஞ்சள் பார்த்துட்டு அவங்க கேட்டாங்கன்னா, எங்க மஞ்சள் எப்படிப்பா வளர்க்குறீங்க கேட்டாங்கன்னா, எங்களோட வளர்ப்பு நாங்க சொன்னோம்னாவே அவங்க ஆச்சரியப்படுவாங்க. நாங்க தண்ணி கட்ட மாட்டோம், மலை மேலே தான், அதாவது வானம் பார்த்த பூமியிலேயே நட்டுட்டு பிறகு நாங்க அப்படியே வெட்டி அப்படியே எடுத்து வருவோம் அப்படின்னு சொன்னா அந்த எரியூர்கார டீம் நம்ப மாட்டாங்க, அந்த ஊருக்காரர் நம்ப மாட்டாங்க. எப்படி தண்ணி இல்லாத எப்படி வளரும் அப்படின்பாங்க. ஒரு ஆளுக்கு 1.5 ஏக்கரா 2 ஏக்கரா 30 சென்ட் 80 சென்ட் 60 சென்ட் இவ்வளவுதான் காடுமோ. யாருமே இங்க சித்தேரி மலை பொறுத்தவரைக்கும் யாருமே 10 ஏக்கரா 5 ஏக்கரா பார்ட்டி யாருமே கிடையாது. ஏன்னா அந்த நேரத்திலேயே சந்தனக்கட்டை ஃபேமஸ். சந்தனக்கட்டை ஃபேமஸ் போது என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் குட்டு போட்டு எல்லாம் ஃபாரஸ்ட் போட்டாங்க, ஃபாரஸ்ட் லேண்ட் போட்டாங்க. அந்த எல்லைக்குள்ள அவங்களும் போக கூடாது, நாமளும் வரக்கூடாது, ரிசர்வ் ஃபாரஸ்டா மாத்திட்டாங்க. இல்லைன்னா அந்த ஏரியா பாத்தீங்கன்னா அந்த கரும்புரை ஏரியா போறீங்களா, அந்த ஏரியா பாத்தீங்கன்னா இன்னுமே எல்லாம் கிடையாது, நீங்க வெட்டிட்டு போலாம். இப்பதான் பாருங்க 2012-13லயோ இல்ல 15-16லயோ தான் குட்டே போட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம உட்கார்ற இடம் ஒழுங்கான இடமா இருந்தா அப்புறம் வாழ்ற வாழ்க்கை எங்க இருந்தாலும் சிறப்பா இருக்கும். கண்டிப்பா உட்கார்ற இடமே ஒழுங்கா இல்ல, அப்புறம் எங்க நம்ம வாழ்ற வாழ்க்கை சரியா இருக்க போகுது இல்லைங்களா? மக்களே, இன்னைக்கு எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கல்நாடு அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு தான் வந்திருக்கோம். இந்த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக நம்ம வில்லேஜுக்குள்ளே போகிறோம். சின்ன ஒத்தடி பாதை மாதிரி போகுது. இதுக்குள்ளே தான் போய் இந்த வில்லேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக முன்னாடி பார்த்தீங்கன்னா வர்ற வழியில் இந்த பக்கம் ஒரு மெயின் ரோடு இருக்குது. ஆக்சுவலாக இந்த பக்கம் இருக்குது. அந்த ரோட்டில் அந்த வழியாக வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீடு தெரியுது, அவ்வளோதான் தெரியுது. மற்றபடி இங்கே ஒரு பெரிய ஒத்தடி பாதை மாதிரி உள்ளே போகுது. இது எவ்வளோ தூரம் உள்ளே போகுதுன்னு தெரியல, உள்ளே மக்கள் இருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா பாதை கொஞ்சம் பெருசாக போகிற மாதிரி இருக்குது, ஒரு 5 அடி பாதை மாதிரி இருக்குது. அதனால் இந்த வழியாக உள்ளே போய் பார்க்க போகிறேன். நம்ம வண்டியை பார்த்தீங்கன்னா முன்னாடி நிப்பாட்டிட்டு இதில் தாங்க நடந்து உள்ளே போக போகிறேன். உள்ளே போய் எப்படி இருக்குங்கிறத, உள்ள மக்கள் இருக்காங்களா இல்லையா, உள்ளே என்னதான் இருக்குங்கிறத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் மக்களே. சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு தாங்க. இந்த பக்கம் ஃபாரஸ்ட்டு தான், இந்த பக்கம் ஃபாரஸ்ட்டு தான். சின்ன பாதை மட்டும் போகுது. அங்கங்கே வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஒரு குச்சி மாதிரி ஊண்டி வச்சு இங்கே ஒரு சிவப்பு துணி கட்டி வச்சுருக்காங்க, எதுக்காகன்னு தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிவிசி பைப் ஒன்று வருது. ஆக்சுவலாக தண்ணி பைப்பா இல்லை என்னங்கிறது தெரியல, டம்மியாக இருக்கா என்னங்கிறது தெரியலங்க. ஓகே, நம்ம உள்ளே போய் பார்ப்போம் மக்களே. உள்ள அப்படி என்னதான் இருக்குங்கிறத பார்க்கலாம். இங்கேருந்து பார்க்குறது எனக்கு சில்வர் ஓக் மரங்கள்லாம் தெரியுது. அதில் ஏதாவது மிளகு கொடிகள் இருக்குமா, இல்லை உள்ள விவசாயம் இருக்கா, இல்லை உள்ள கரண்ட் சப்ளை இபி இதெல்லாம் இருக்கா என்னங்கிறது எதுவுமே தெரியாது. உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் மக்களே. மக்களே, இந்த வீடு கிட்ட வந்துட்டோம். வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பலாமரம் இருக்குது பாருங்கள். நல்லா அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு 2 காய் மட்டும் காய்ச்சிருக்கு. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாமரமாக இருக்குது பாருங்கள், மாந்தோப்பு மாதிரி இருக்குது. இந்த ஒரு காட்டுக்குள்ளே விவசாயம் பண்ணுறாங்க பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இங்கே தண்ணி வசதி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. யாராவது இருந்தால் அதான் கேட்கலான்னு பார்த்தா மக்கள் யாரையுமே காணுங்க. ஃபுல்லாக மாந்தோப்பு இருக்குது, பலாமரம்லாம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் சில்வர் ஓக் மரங்கள்லாம் இருக்குது. அந்த மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே மிளகு செடி போட்டிருக்காங்க. ஆனால் மக்கள் யாரையுமே காணோம். சின்ன ஒரு ஓட்டு வீடு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தா அவங்க தங்குற இடம் மாதிரி தெரியல, விவசாயத்துக்கு மட்டும் பயன்படுத்துகிற இடம் மாதிரி இருக்குது மக்களே. ஒரு பழமையான மரம் ஒன்று பட்டு போய் செத்து போய் நிற்கிது பாருங்க. இங்கே கீழே ஒரு பாதை போகுது. ஆக்சுவலாக அது கீழே காட்டுக்கு போகுதா இல்லை கீழே விவசாய நிலங்கள் இருக்கா என்னன்னு தெரியலையே. கீழே ஒரு பாதை போகுது மக்களே.
யாராவது இருந்தாங்கன்னா ஏதாவது கேட்கலாம், இங்கே பின்னாடி என்ன இருக்குது, மக்கள் உள்ள இருக்காங்களா, இந்த ஊருக்குள்ளே எப்படி போகணுங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா ஒருத்தரையுமே காணுமே. ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருக்கு. இங்கே பாருங்க மக்களே, மரத்தில் வந்து தொங்க விட்டுருக்காங்க, தட்டு தொங்க விட்டுருக்காங்க பாருங்க. இது வந்து விலங்குகள் வந்தால் காற்றடிச்சா அந்த தட்டு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்டுச்சுன்னா இங்கே வர்ற விலங்குகள்லாம் பயந்து ஓடிடும்னு நினைக்கிறேன். பாருங்க, சின்ன ஒரு கொட்டகை மாதிரி இருக்கு, ஆனால் யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருத்தரும் இல்லைங்க. இங்கே பாருங்க, குளிர்காலத்தில் வந்து குளிர் காயறதுக்காக வந்து விறகு வச்சு நெருப்பு வச்சுக்கிற இடம் போல இது. உள்ள கோழி இருக்குங்க, சவுண்டு வருது. இப்போ என்ன பண்ணுறது, எந்த பக்கம் போகிறது எதுவுமே ஐடியாவே இல்லையே. யாரையுமே காணுமே. பாருங்க, சின்ன சின்ன செடிகள்லாம் வச்சுருக்காங்க, வாழை மரங்கள், கத்திரிக்காய் செடி வச்சுருக்காங்க. கத்திரிக்காய் சின்னதாக காய்ச்சிருக்கு பாருங்க மக்களே, நல்லா இருக்கு. உள்ளே போய் சுற்றி பார்க்கலாமா இல்லை என்ன பண்ணலாம், எதுவுமே என்ன பண்ணுறதுனே தெரியலையே. நான் முன்னாடி பார்க்க நல்லா இருக்குங்க, மிளகு தோட்டம், சில்வர் ஓக்கு நல்லா இருக்கு. நான் போகலாமா என்னமான்னு ஒரே டவுட்டாக இருக்கு. சரி ஏறி பார்ப்போம். ஏறி என்னதான் இருக்குன்னு பார்ப்போம், யாராவது வந்தாங்கன்னா சொல்லிக்கலாம். சில உள்ளே போக முடியாது போல், வேலி மாதிரி போட்டு அடைச்சிருக்காங்க. வெளியே இருந்தே பார்ப்போம். ஆக்சுவலாக உள்ளே பார்த்தீங்கன்னா சில்வர் ஓக் மரம், கீழே அப்படியே மிளகு செடி, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே காஃபி செடி வச்சுருக்காங்க. தோட்டம் பெரிய தோட்டம் போல, காற்று சில்லுன்னு அடிக்கிற அந்த இடத்துல. பாருங்க மக்களே, என்னை உள்ளே போய் பார்க்க கொஞ்சம் அது சங்கடமாக இருக்குது. ஏன்னா யாராவது இருந்தாங்கன்னா கூட கேட்டு போய் பார்க்கலாம், யாருமே இல்லை. பர்மிஷன் வாங்காமல் உள்ளே போய் பார்க்குறது கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. அதை வெளியே இருந்தே உங்களுக்கு உள்ள தோட்டம் எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன் பாருங்க. நிறைய வச்சுருக்காங்க உள்ள, பலாமரம், காஃபி, மாமரமும் வச்சுருக்காங்க. இவர் நிறைய மரங்கள் வச்சுருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சும்மா தான் போட்டிருக்காங்க. ஏதோ விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணியிருக்காங்க, பண்ணிட்டு அப்படியே போட்டாங்க போல். பாருங்க, மாதுளம்பழம் செடியும் வச்சுருக்காங்க. எல்லாம் மரம் மாதிரி பெருசாக வந்துருச்சு மாதுளம்பழம். உள்ள ஏதோ துவரம்பருப்பு செடி மாதிரி இருக்குது, எனக்கு சரியாக தெரியல இது என்ன செடி அப்படின்ட்டு. இது பாருங்க, நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள் இது என்ன செடின்ட்டு. இது ஒரு கொய்யா மரம். மக்களே, திரும்ப நம்ம இந்த வீட்டுக்கிட்டே வந்துட்டோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருமே இந்த இடத்துக்கு வரல, மக்கள் யாரையுமே காணோம். ஒருவேளை கீழே இங்கே ஒத்தடி பாதை மாதிரி போகுது, அது வழியாக பார்த்தீங்கன்னா கீழே தோட்டங்களுக்கு போகிற வழின்னு நினைக்கிறேன். அங்கே உள்ளே போய் பார்த்தோம்னா யாராவது காட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அந்த ஒத்தடி பாதையை நோக்கி போய் பார்ப்போம், உள்ளே யாராவது இருக்காங்களான்னு பார்ப்போம். அப்படியே தோட்டங்கள்லாம் எப்படி இருக்கிறதையும் சுற்றி பார்த்துட்டே போவோம். இங்கே பாருங்கள், இங்கேயும் ஃபுல்லாக கரும்பாக தான் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அதை விவசாயம் பண்ணியிருக்காங்க, பண்ணிட்டுலாம் அழிச்சிட்டாங்க. இப்போது கீழே நீட்டாக படிக்கட்டு மாதிரி போட்டுருக்காங்க பாருங்க, இறங்குறதுக்கெலாம் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்லா கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்குது, தண்ணி வசதி அளவுக்கு நல்லாவே இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் மிளகுலாம் போட்டிருக்காங்க பாருங்கள். சரியாக தெரியல, ஒரு வேளை மிளகுக்கு தண்ணி தேவைப்படாதா என்னங்கிறதும் தெரியல, அவங்க கேட்டால் தான் தெரியும். வந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வழியில் எந்த ஒரு கிணறு எதுவுமே கிடையாது, சும்மா தான் இருக்குது. இந்த இடத்துக்கு கரண்ட்டு கூட வருதா என்னங்கிறது நான் கவனிக்கல. கரண்ட்டே இல்லைங்க இந்த இடத்துல, எப்படின்னு தெரில. கரண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் மிளகு செடி, நிறையா செடிகள்லாம், பழங்கள்லாம் வச்சுருக்காங்க. எப்படி பராமரிக்கிறாங்கன்னுங்கிறது தெரியல. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எல்லாம் சுற்றி பாருங்கள், எல்லாம் வேலி போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. எதுவும் காட்டு எருமெல்லாம் எதுவும் அவ்வளோ ஈஸியாக உள்ளே வர முடியாத மாதிரி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பாருங்கள், ஃபுல்லாக விவசாய நிலம் தாங்க, ஃபுல்லாக நெல் போடுற இடம் மாதிரி தெரியுது. ஒருவேளை கீழே எதுவும் ஓட கிட போகுமான்னு தெரியல, பாதை கீழே எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. போய் பார்க்கலாம் மக்களே. இங்கே முன்னாடி பாருங்கள், ஏதோ ஒரு
கல் மாதிரி வச்சுருக்காங்க. இது தெய்வமா இல்லை வேறு எதுவும் கல்லில் மார்க் பண்ணி வச்சுருக்காங்களான்னு தெரியல. இந்த பக்கம் பார்ப்போம். இது என்ன அடையாளம்னே தெரியலங்க. இந்த மாதிரி கல் பாருங்க குட்டு மாதிரி வச்சுருக்காங்க. இதோட விவசாய நிலங்கள்லாம் முடியுதுன்னு நினைக்கிறேன். கீழே பாதை போகுது. விவசாய நிலம் இருக்குமா இல்லை வெறும் ஃபாஸ்ட்டான்னு தெரியலங்க. சும்மா நம்ம கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம், உள்ள ஏதாவது மக்கள் இருக்கிறதுக்கு அறிகுறி இருக்கா என்னங்கிறதா. பாதை நல்லா நீட்டாக போகுது. அதனால் மக்கள் போக்குவரத்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் போக்குவரத்து இல்லைன்னா பாதை நீட்டாக இருக்காது. எல்லாம் கல் முள்ளாக கொஞ்சம் மோசமாக இருக்கும். நல்லா கொஞ்சம் நீட்டாகவே இருக்குது. ஒத்தடி பாதை மாதிரி நல்லாவே போகுது. உள்ளே வர வர பார்த்தீங்கன்னா பறவைகள் சவுண்ட்லாம் நல்லாவே சூப்பராக கேட்குது மக்களே. உங்களுக்கு பேக்ரவுண்டில் நாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு சேஃப்டி மெஷர் எதுவும் இல்லாமல் போயிட்டுருக்கேன். ஏன்னா உள்ள காட்டெருமைகள் இந்த மாதிரி வனவிலங்குகளை தான் வந்து நம்மளை அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி மடத்தனமாக யாரும் இந்த மாதிரி உள்ளே வரக்கூடாதுங்க. பார்க்குறேன் கையில் ஏதாவது ஒரு குச்சி ஏதாவது கிடச்சுன்னா கூட எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக கீழே கொஞ்சம் தண்ணி இருக்குது அந்த இடத்துல. அந்த விலங்குகள்லாம் தண்ணி குடிக்க அந்த மாதிரி இடத்துக்கு தாங்க வரும். ஒரு கீரி ஓடுதுங்க. கீரி ஒன்று ஓடிச்சுங்க பார்த்தேன் இப்போது. ஒன்று அந்த பக்கம் பாம்புகள் நிறையா இருக்குமோ. கிளிலாம் பறக்குதுங்க. உள்ள பறவைகள் நிறையா இருக்குங்க மக்களே. சவுண்டு பாருங்க சூப்பராக இருக்கு. மக்களே நம்ம இப்போ ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே போகிறது வந்து சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு மேலே மக்கள் இருக்கிறதுக்கான அறிகுறியே கிடையாது. நிறைய விலங்குகள்லாம் இருக்குது பாருங்க. கீரி முயல் மாதிரி நிறையா ஓடுது. பறவைகள் சவுண்டு ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம அந்த வழியே திரும்பி வேறு ரூட்டை பார்க்கலாம் மக்களே. இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் தண்ணி இருக்குது. இங்கெல்லாம் பார்க்கும்போது கால் தடங்கள்லாம் நல்லா பெருசாக இருக்குங்க. காட்டெருமெல்லாம் வந்துட்டு போக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சில முன்னாடி பாதை போகுது. நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். நம்ம எதுவுமே தெரியாமல் உள்ளே போய் மாட்டிக்கிறது சேஃப் கிடையாது. நம்ம அந்த வழியே திரும்பி போயிட்டு நமக்கு வேறு ஏதாவது ரூட்டு கிடைக்குதான்னு பார்ப்போம் மக்களே. ஏதாவது மக்கள் உள்ளே இருந்தாங்கன்னா கூட கேட்டு நம்ம போகலாம். உள்ளே தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னன்ட்டு. நான் யாருமே இல்லையே. இங்கே பாருங்க ஒரு மரம் இப்படி சாஞ்சு கிடக்கு பாருங்க. சீக்கிரம் இந்த இடத்த விட்டு வெளியேறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ளே போக பார்த்தீங்கன்னா பறவைகள் சவுண்ட்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. ஆக்சுவலாக நான் என்ன நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழியாக போகுது பார்த்தீங்களா, ஒத்தடி பாதை மாதிரி நமக்கு பின்னாடி போகுது பார்த்தீங்களா, இந்த வழியாக போயிட்டு வேறு ஏதாவது வில்லேஜ் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க உள்ளே இருந்தாங்கன்னா என்னங்கிறத கேட்டு நம்ம கெஸ் பண்ணி உள்ளே போகலாம். இந்த வில்லேஜ் கூட போய் பார்க்கலாம். ஆனால் ஒருத்தங்களையும் காணுமே. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது விசித்திரமான வில்லேஜாக இருக்குங்க. ஒரு அமானுஷ்யமான வில்லேஜ் மாதிரி இருக்குது. நான் வரும்போது ரோட்லேயும் சரி ஒரு வண்டி கூட எனக்கு கிராஸ் பண்ணியே போகலாங்க. ஒரு மக்கள் கூட நான் ரோட்டில் பார்க்கவே இல்லை. ரோடு பார்த்திங்கன்னா பயங்கர மோசமாக தான் இருந்தது. ஆக்சுவலாக மக்கள்லாம் வேறு வழியை பயன்படுத்துகிறாங்களா, அந்த ஊரில் மக்களே இல்லையானே தெரியலங்க. மக்களே முன்னாடி கல்லுக்கெல்லாம் பாருங்கள் சுண்ணாம்பு அடிச்சு வச்சுருக்காங்க. என்ன காரணத்துக்காகன்னு தெரியல. அப்படியே இப்படி வந்து பாதை போகுது. ஆக்சுவலாக மந்த பாதை இது. பார்த்திங்கன்னா ஒரு பாதை போகுது உள்ள விவசாய நிலத்தை ஒட்டி உள்ளே போகுது. இங்கே ஏதாவது இருக்காங்களா என்னங்கிறத போய் பார்ப்போங்க. பயங்கர மூச்சு வாங்குதுங்க. ஏன்னா பயங்கரமான மேடு இப்போ ஏறி வந்தது. செடிலாம் வளர்ந்துருக்கிறத பார்த்தா உள்ள யாரும் பயன்படுத்துகிற பாதை மாதிரி தெரியலையே. எங்கே போகும்னு தெரியல. எங்கேயோ மேலே போகிற மாதிரி இருக்குங்க. பாருங்க பலாமரங்கள். ஆக்சுவலாக நான் வர வழியில் 2 பாதை பிரிஞ்சது பார்த்தீங்களா, அங்கே தான் போகும்னு நினைக்கிறது. அதில் போக வேண்டாம், வந்த பாதையிலே திரும்பி போவோம். மக்களே நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டோம். திரும்பவும் இந்த வீட்டுக்கே வந்துட்டோம். இது வரைக்குமே இங்கே யாருமே வரல. வெயிட் பண்ணி பார்க்கலாமா இல்லை போகலாமான்னு டபுள் மைண்டாக இருக்குது.
என்ன பண்ணான்னு தெரியல. லொக்கேஷன் நல்லா இருக்கு, நல்லா ஜில்லுன்னு இருக்கு. நல்லா வெயில் அடித்தாலுமே நல்லா கூலிங்க நல்லா இருக்குங்க லொக்கேஷன். மக்களே, அங்கே எங்கே அலைஞ்சு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன வீடு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். இங்கே ஒரு ஓட்டு வீடு மாதிரி இருக்குது. எங்கேயும் பார்த்தீங்கன்னா யாருமே காணுங்க. அந்த வீடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மெத்த வீடு ஒன்று இருக்குங்க. இந்த காட்டில் ஒரு அண்ணா வேலை செஞ்சிட்ருக்காரு அந்த பக்கத்தில். நம்ம அவர்கிட்ட போய் தான் கேட்கலாமான்னா அவர்கிட்ட எப்படி போகிறதுன்னு தெரியல, வழி தெரியல. இந்த வேலை இறங்கி போகலான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க மக்கள், இங்கே ஒரு வீடு மாதிரி இருக்கு, ஆள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா, பாட்டி, வீட்டில் நீங்கள் தான் இருக்கீங்களா? ஓ, நான் சுற்றி அதெல்லாம் போய் பார்த்த மாட்டேன், இந்த பக்கம்லாம் யாருமே காணோம். ஓ, அங்கே ஒரு தோட்டம் இருக்குல்ல, மிளகு தோட்டம், அது யாரோடது? ஓ, அவங்க தான் பார்த்துக்கிறாங்களா? சரிங்க பாட்டி. வந்து பார்த்தா எதுவுமே காணோம் இங்கே. ஓ, சித்தியாரிங்க இருந்து எவ்வளோ தூரம்? நான் வந்து இந்த வழியா வந்தேன் பாட்டி. அம்மா பாளையம், மண்ணூர் அந்த வழியா வந்தேன். இருந்து பக்கம் தான். உங்க வீடு நல்லா இருக்கு பாட்டி. உங்க வீடு நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்குல்ல. இப்ப இந்த மாதிரி வீடுலாம் பார்க்க முடியாதுல்ல. அந்த ஓட்டு வீடுலாம் அதெல்லாம் யாரும் தங்குறது இல்லைங்களா? ஓ, ஆனா ஆளுங்க தங்கிட்டு தான் இருக்கிறாங்களா? சும்மா தான் இருக்குது. நீங்க என்ன பண்ணீங்க, விவசாயம் பண்றீங்களா? ஆமா ஆமா, தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். வேற ஒண்ணும் இல்ல. இருங்க, நான் மைக் தரத வச்சுக்கோங்க. உங்க பேருங்க ஐயா? உமையால். இது என்ன ஊருங்க? அந்த ஊர் பேரு கரெக்டான பேரு என்னங்க? செங்காட்டுக்குள்ள. கல்நாடு. கல்நாட்டுல செங்காட்டுக்குள்ளங்கிற ஒரு ஏரியாவா? தனியா செங்காட்டுக்குள்ளன்னு சொல்லுவாங்க. செங்காட்டுக்குள்ள. ஓ, ஊருக்குள்ள பாத்தாங்க. ஊருக்குள்ள வீடே அதிகமா இல்லையாட்டு இருக்குது. ரெண்டு பக்கம் வீடு, அங்க பாதி வீடு இருக்குது, இங்க பாதி வீடு இருக்குது. மொத்தம் எவ்வளவு வீடு இருக்கும் அந்த கிராமத்துல? இருக்கும் ஒரு 40 வீடு. அவ்வளவு வீடு இருக்குது அந்த கிராமத்துல. நான் பார்த்தா கம்மியா இருக்க மாதிரி தான் தெரியுது. 40-30 வீடு இருக்கும். நீங்க வந்து இந்த காட்டுல தான் இருக்கிறீங்க? இந்த காட்டுல தான் இருக்கிறோம். உங்களுக்கு ரோட்டுக்கு போனா எப்படி போவீங்க? ரோடு அதான் அந்த வழி தான். நடந்து வந்து அந்த வழியா தான் போவீங்களா? அந்த இதுல இருக்கா இந்த ரோடு? இது இதுலயா? இந்த வழி தான். இதுலயும் போலாமா? இதுல வண்டி போகாதாட்டு இருக்கு. வண்டி போகுதா? வண்டி போகாதுல. உங்களுக்கு ஆமா, வரவல பைக் பாத்தீங்களா? சித்தல் வரும்போது பார்த்தேன். ஆமா, அந்த ரோட்டை தாண்டி கொஞ்சம் உள்ள பைக் நிப்பாட்டி வச்சிருக்கோம். அந்த ரோடு தான். அருள் வழிபடலாம் அந்த ரோடு தான். தும்பல் வழிபடலாம் இந்த ரோடு தான். அந்த ரோடு தான். அங்கதான் போக முடியும். இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா, நான் அங்க இருந்து வரும்போது இந்த கிராமத்துக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்குது. நடுவுல இருக்கிற மாதிரி இருக்குது, தீவு மாதிரி இருக்குது. நடுவுல தான் கிடக்குறோம். காட்டுல வாழ்ந்துக்கிட்டு சாப்பிட்ற சாப்பாடு ஒழுங்கான சாப்பாடு கிடையாது, நல்ல சாப்பாடு. காட்டு விவசாயம் பண்ணா எல்லாம் பண்ணி, காட்டு பண்ணி, காட்டு மயில், இறமை எல்லாம் சாப்பிட்டு போயிடுச்சு. அப்புறம் அப்படிதான் கீறோம். உங்களுக்கு தண்ணி இருக்குதா உங்களுக்கு? இங்க தண்ணி பைப்பு தான் இருக்குது, டேங்கில் வச்சு. ஓ, டேங்க். ஓ, ரோட்ல ஒரு இது போர்க்குது. பரவாயில்ல, அந்த போர் தண்ணி எடுத்துங்க. பஞ்சாயத்துல தண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. விவசாயத்துக்குலாம் எப்படி? விவசாயத்துக்குலாம் தண்ணி எப்படி? விவசாயத்துக்கெல்லாம் தண்ணி இல்ல, பயிர் தான், மழை பெஞ்சதான். அப்புறம் மிளகு செடிலாம் எப்படி வளருமா? அது மிளகு செடி தான் மோட்டத்துல மழை பெய்யும் போது பெட்டாச்சாரத்து வச்சாங்க. அது கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இப்போ மிளகு செடியும் மேட்டாம்பயிர் தான். அது மேட்டாம்பயிர் தான். காஃபி அதுக்கும் தண்ணி கிடையாது, மேட்டாம்பயிர் தான். தண்ணி இல்ல. அப்ப எல்லா இடத்துலயும் காஃபிங்கிறது மேட்டாம்பயிர் தானே? காஃபி மிளகுங்கிறது தண்ணி எல்லாம் கிடையாது. இதனால நான் வந்து இருக்கிற இடத்துல இருக்கும். எங்களுக்கு தண்ணி கிடைக்கல, மேட்டு பயிர் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். எப்படி இதெல்லாம் அறுவடை பண்ணிட்டீங்களா இல்ல இப்பதான் புதுசா வச்சிருக்கீங்களா? அது நான் போறதுல எங்க சமந்தி காய்ச்சிக்கிறா, அவன் பாத்துக்கிறேன். உங்களுக்கு தெரியாது, அதை பத்தி எதுவும் தெரியாது. அவ சேராமலை பொண்ணு கொடுத்தா, என் மகனுக்கு பொண்ணு. என்ன மலை? சேராமலை, ஏற்காடு. ஏற்காடு. அங்க இருந்து பொண்ணு கொடுத்துக்கிறாங்க. அவன் வந்து பாத்துக்கிறேன். நான் அது எதுக்கெல்லாம் பார்த்து அவங்களே பாத்துக்கிறாங்க. அங்கதான் சுத்தினேன், இருப்பாங்களான்னு பார்த்தேன், யாருமே காணோம். அப்புறம் கீழே வடக்க ஒரு இது பள்ள மாதிரி போகுது இல்ல, அதுக்குள்ள வேற போய் பார்த்தேன். பார்த்தா ஃபுல்லா ஃபாரஸ்ட், கீரி அது ஓடுது, கீரி முயல். ஆமா ஆமா, நிறைய இருக்குது. பயமாயிருச்சு. பறவை சவுண்ட்லாம் ரொம்ப அதிகமாயிருச்சு. குரங்கு ஒரு புலி கூட சாப்பிட்டு போயிடுச்சு. குரங்கு புலிலாம் சாப்பிட்டு போயிருச்சு. ஆமா, சாப்பிட்டு போயிடுச்சு. ஏன்னா நாங்க மழையில வாழ்றது ஒண்ணுமே சரியில்லை.
இப்படி வந்துருங்க ஐயா. இப்படித்தான் வாழ்ந்துட்டு கிடக்குறோம் மலையில. என்ன பண்றது, எங்க போறோம் மேலே இன்னும் வாழ்ந்துருக்கிறோம். இது என்னங்கய்யா ஒரு டேங்க் மாதிரி இருக்குது, இது செப்டிக் டேங்கா? தேங்கி தான். இது நீங்க ஏதாவது சமைக்கிறதா இங்க? எல்லாம் தண்ணி காய வச்சு தண்ணி ஊற்றி சூடு பண்ணி ஊத்துறது. சமையல்லாம் எங்க பண்ணுவீங்க? சமையல் உள்ளே தான். உள்ள கேஸ் அடுப்பு வச்சிருக்கீங்களா? கேஸ் எல்லாம் அடுப்பே தான் இருக்குது. விறகு அடுப்பே தான். விறகு அடுப்பு தான். நீங்க எந்த மாதிரி சாப்பாடுங்க சாப்பிடுறீங்க? ரேஷன் அரிசியா இல்ல சிறுதானிய அரிசியா? நல்லா அரிசியும் வாங்கிக்குவோம். எனக்கு ரேஷன் அரிசியும் கிடைக்கிறதில்ல. கிடைக்கிறது இல்லையா? அட்டை இல்லை, ரேஷன் அட்டை இல்லை. உங்களுக்கு ரேஷன் கடை இல்லையா? ரேஷன் கடை இருந்துச்சு மக்கமா இருக்குது. அவங்க தரத்துல கை வலி வாங்கி தான் சாப்பிட்றோம். கடையில் வாங்கி தான் சாப்பிட்றீங்க? கடையில் வாங்கி சாப்பிட்றோம். இப்போ நீங்க உங்க வீட்டுக்காரங்க ஐயா? அவ்வளோ இறந்துட்டா. ரொம்ப நல்லா இறந்துட்டாங்க. நீங்க ஒண்டி தான் இருக்கிறீங்க? ஒண்டி தான் இருக்குது. இந்த சின்ன வீட்டில் தான் இருக்கிறீங்க. எத்தனை வருஷமா இந்த வீட்டில் இருக்கீங்க ஐயா நீங்க? அதான் கணக்கில் ஒரு 7 வருஷம் ஆயிருக்கும். 20 வருஷம். தைக்கிறோம். இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல இருந்தோம். ஓ, அந்த வீட்லயா? அந்த வீட்டுல. ஓ, ஏன் அங்க இருந்து இங்க வந்துட்டீங்க? அது உங்க பசங்களுக்கு கொடுத்துட்டீங்களா? பசங்களுக்கு கொடுத்துட்டோம். நம்ம ஒண்டிக்கு எங்க போனீங்க? சிம்பிளா இருக்கனால அப்படியே இதுல இருந்துக்கிறீங்க. இப்ப எல்லாம் ஒன்னாதான் இருக்கிறீங்க பாக்க போனா. நீங்க மட்டும் சின்ன ரூம் மாதிரி இங்க எடுத்துக்கிட்டீங்க. நல்லா இருங்க. ஆனா குளிர் காலத்துல ரொம்ப குளிருமாயா? இதுலதான் சிம்பிளா வாழ்றீங்க. சிம்பிளா தான் சமையல் இங்க விறகு அடுப்புலயே சமைச்சுக்கிறீங்க? விறகு அடுப்புல சமைச்சுக்கிறோம். லைட் அங்க இருந்து கரண்ட் எடுத்துக்கிறீங்களா வீட்ல இருந்து? அந்த வீட்ல இருந்து எடுத்துக்கிறோம். சரிங்க ஐயா. இருட்டுலயே தான் கறந்தோம். அந்த வீட்ல இருந்து எடுத்துக்கிறோம். ஓ, இருட்டுல தான் இருந்தீங்க, இப்பதான் எடுத்துக்கிட்டீங்களா? கதவெல்லாம் இது மூங்கில்ல பண்ணது? மூங்கில்ல பண்ணது. ஒரு 50 குடும்பம் இந்த ஊர்ல இருக்குங்களா? இருக்கும். ஊர்ல எல்லாம் 50 குடும்பம். எல்லா இடத்துலயும் விவசாயம் எந்த மாதிரி விவசாயங்க அந்த பக்கம் ஜாஸ்தி பண்றாங்க? பாதி பேருக்கு தண்ணி இருக்குது, தண்ணிக்கிறவங்களுக்கு பண்றாங்க. எல்லாம் மேட்டு மாணவர் பயிர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதுல போனா எப்படிங்க அந்த பக்கம்லாம் அந்த விவசாயம் பண்ற மாதிரி பலாமரம் சில்வருக்கு மரம்லாம் இருக்கு, அந்த பக்கம் ஊர்கள் இருக்கா இல்ல எப்படி? ஊர் இல்ல, அதெல்லாம் காடு தான். இந்த பக்கம் தான் ஊர் இருக்குது. இப்போ அதை போய் சுத்தி பார்க்க முடியுங்களா? உள்ள போக அனுமதி இருக்குங்களா? போக முடியுங்களா? போனா ஆமா, ரோடு இருக்குது. அதுல போனா எங்க போகுது? கோயில் அந்த கோயில் இருக்குது, பெருமாள் கோயில் கோயில் இருக்குது. அந்த பாதி போனா கோயில போகலாம். ஒரு சின்ன கிராமம் தான் அது. சின்ன கிராமம் தான். நீங்க வாழ்றதுக்கும் நான் வாழ்றதுக்கும் எப்படி பாரு, செடி உள்ள எப்படி வாழ்ந்துருக்கிறோமா காட்டூர்ல. வருது உள்ள வரும்போது பயந்து பயந்து தான் வந்தேன். அது இந்த ஃபாரஸ்ட்ல கொஞ்சம் தூரம் கீழே இறங்கிட்டு. நீங்க ஒண்டிதான் வந்தியா? தனியா தான் வந்தேன். இதெல்லாம் எடுத்து போய் காமிக்கிறாங்க. ஆமா, யூடியூப் தெரியுங்களா? செல்ல யூடியூப்னு ஒண்ணு வரும் தெரியுங்களா? அதுல வரும், அதுல போடுவோம். எல்லாம் எடுத்துட்டு இருக்க. அந்த பக்கம் மாங்கடை, மண்ணூர், மோட்டு வளவு, கோவிந்தங்கடை எல்லாம் எடுத்து குணசேடு எல்லாமே எடுத்து போ. அப்படியே ஃபுல்லா அந்த மலையை சுத்தி எடுத்துட்டு இருக்கோம். சித்தேரி மலை ஃபுல்லாவே இங்க பின்தங்கி வாழ்றாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். அதான் போய் பார்த்தேன். அவ்வளவு தூரம் போனேன், யாருமே இல்ல. நம்ம சித்தேரி போயிட்டு இப்பதான் சித்தேரி எங்க எதுக்கு போனோம், சித்தேரி போனாதான் கடைக்கு. ஓ, நீங்க சித்தேரி போய் தும்பல் போக மாட்டீங்க? கடை இல்ல, எல்லாம் மறந்தாச்சு. 20 வருஷத்துக்கு மேலே சித்தேரியில சந்தை போடும், அங்க போயிடுறான். சித்தேரிக்கு தும்புல் எல்லாம் போய் 20 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஓ, நீங்க தும்பல் போய் 20 வருஷம் ஆயிடுச்சு இருக்கும். அங்கெல்லாம் போறதுல இது கொஞ்சம் பக்கம். கேள்வி பேசுறேன் அவரான். சித்தேரி போயிட்டு இப்பதான் வந்தோம். நடந்தே போயிட்டு வந்துருவீங்களா? நடந்தா போயிட்டு வந்தீங்களா? இப்ப வெயில்ல போயிட்டு தான் வரணும். எவ்வளவு நேரம் ஆகுமா போய் சேர்றதுக்கு? நீங்க போய் சேர ஒரு மணி நேரம் ஆகும். போக 1 மணி நேரம், வர 1 மணி நேரம் ஆகும். வண்டியில போனா 10 நிமிஷத்துல போயிடலாமா? இப்ப வண்டி போனா 10 நிமிஷத்துல போயிடலாம். நடந்து போனா 1 மணி நேரம், வர 1 மணி நேரம் ஆயிடும். நீங்க எதுனாலும் அங்கதான் போகணும். சித்தேரியில ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குங்களா? ஹாஸ்பிட்டலு எல்லாமே இருக்குது சித்தேரியில. கடை ஹோட்டல் கிடக்குது, எல்லா கடையும் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. உங்களுக்கு இங்க இருந்து ஹெட்னா சித்தேரி தான். ஆமா, பெரிய டவுன். எதுக்குனாலும் சித்தேரி போனாதான் அங்க எங்களுக்கு. அந்த பக்கம் உள்ளவங்க பாத்தீங்கன்னா தும்பல் போறாங்க. இந்த பக்கம் உள்ளவங்க இது வேலூர், நாய்க்கா, கோட்டைப்பட்டியில இருந்து இந்த பக்கம் போறாங்க. ஆமா ஆமா, நாங்க இந்த பக்கம் போறோம். இப்ப இங்க இருந்து சித்தேரி போறதுக்குள்ள எத்தனை கிராமமா இருக்கு? சித்தேரி மற்ற ஒரே கிராமம் தான் இது. என்ன ஊரு?
செகுல்தாம்பூர் இது ஒரு ஊரு. செங்கலத்தாம்பாளையம். செகுல்தாம்பூர். செங்கலத்தாம்பூர். அது தானே சித்தேரி தான். தானா சித்தேரி. ஒரே ஊர் தான் இது. சித்தேரிக்கு அந்த பக்கம் என்னென்ன ஊருமா இருக்கு? சித்தேரிக்கு அந்த பக்கம் இது நிறைய ஊர் இருக்கும். சித்தேரிக்கு அந்த பக்கம் தோல் தூக்கி வாழைத்தோட்டம் வள்ளிமதை நடப்பணம் அரூர் தாதரவரத்து கேர்பட்டி இப்படி எடுத்துக்கிட்டா வாழைத்தோட்டம் வள்ளிமதரை அங்கே நிறைய ஊர் இருக்குது. அதெல்லாம் மேல ஏறணுமா இல்ல கீழே? எல்லாமே தான் ரோட்டே போனா தான் கீழ் நாட்டுக்கு தான் போகுது அதெல்லாம். இப்ப சித்தேரி தான் இருக்கல உயரம். அது பாண்டி போனா அப்புறம் கீழே தான் இறங்கணும். கீழே இறங்கி அரூர் பக்கம் போற மாதிரி இருக்கும். அரூர் பக்கமா ரோடு கார் ரோடே போகுது. கீழே தான் இறங்க தேவையில்ல. சம்பவம் ரோடெல்லாம் போறதான். மலை பிரதேசங்கிறது சித்தோரியோட முடியுது. ஆமா. நொச்சிப்பட்டிங்கிறது அதெல்லாம் எங்கம்மா இருக்கு? நொச்சிப்பட்டியா? நொச்சிக்கோட்டை இந்த சைடு. நொச்சிக்குட்டை. நொச்சிக்கோட்டை. அது மலையாதும் இல்ல கீழே? அதுவும் இல்ல, ரோடு போகுது, பஸ் போகுது. இல்ல அது மலை கிராமமா இல்ல கீழே இருக்கான்னு கேக்குறேன். இது இந்த மாதிரி மலை கிராமம் தான். மேல்நாடு தான். நம்ம நாட்டு மாதிரி தான். சரி, அதுவும் பெரிய கிராமமா? அது மேட்டு பயிர் தான் பண்றாங்க அங்கேயும். நொச்சிக்கோட்டையும் மத்தங்குது. சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. மக்களே, இந்த பாட்டிகிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே இந்த ஊரை சுற்றி போகலான்னு சொல்லி கிளம்பிட்டேன் மக்களே. முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தோட்டங்கள்லாம் இருக்குது, நல்லா இருக்குங்கிறது பார்க்கறதுக்கு. பலாமரம், சிலுவருக்கு மரம் எல்லாம் பெரும்பாலுமா நிறைய மலைகள் நானும் போயிருக்கிறேன். அதனால எனக்கு எல்லா மலைகளாக கஷ்டம்தான். அத்தியாவசிய பொருளுக்கோ நம்மள அடிப்படை வசதிக்கு எல்லாருக்குமே கஷ்டம் மலையில பொறுத்தவரைக்கும். இங்கே உங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி விஷயம்லாம் சவாலாக இருக்குது இந்த இடத்துல? நான் இந்த கிராமத்தில் சவால்னு சொன்னா எல்லாமே சவால் தான். எல்லாமே அதாவது நம்ம உணவுப் பொருள்ல இருந்து நம்ம சுகாதாரத்துறை வரையும் அதாவது நம்ம சுகாதாரத்துறை உணவுல இருந்து, அதாவது கட்டிக்க துணிமணி, வயிற்றுக்கு சோறு, படுக்க தூக்கம், இதுதான் ஒரு மனுஷனுக்கு அடிப்படையான விஷயம். போதுமான வசதியும் அடிப்படை வசதியும் இது எல்லாமே குறைவுதான். அதாவது வயிற்றுக்கு சாப்பாட்டுக்கும் கஷ்டம். மற்றது நம்ம கட்டிக்க துணிமணி வேணும்னா பணம் வேணும். பணத்தை பெருக்கிறதுக்கான வழிமுறைகள் இல்லை இங்க மலை மேல. மேற்கொண்டு படுக்க தூக்கம், ஒரு சிலர் தான் நல்ல வீடு, மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான் வாழ்றாங்க. அது மாதிரி விவசாயத்தை பற்றி சொல்லணும்னா எல்லா விவசாயமும் அதாவது மஞ்சள் மேட்டில் விளையாதுங்குவாங்க. ஆமா, மஞ்சள் தண்ணி ஃபுல்லா. நாங்கள் சேலம் போவோம், இன்னொரு 10 நாள்ல போவோம். சேலத்துல மஞ்சள் இறங்கும் போது எரியூர் மஞ்சள் தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா வரும். எரியூர் இருக்குது இல்லையா, அவங்க மஞ்சள் தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா வரும். அதாவது எங்க மஞ்சள் பார்த்துட்டு அவங்க கேட்டாங்கன்னா, எங்க மஞ்சள் எப்படிப்பா வளர்க்குறீங்க கேட்டாங்கன்னா, எங்களோட வளர்ப்பு நாங்க சொன்னோம்னாவே அவங்க ஆச்சரியப்படுவாங்க. நாங்க தண்ணி கட்ட மாட்டோம், மலை மேலே தான், அதாவது வானம் பார்த்த பூமியிலே நட்டுட்டு பிறகு நாங்க அப்படியே வெட்டி அப்படியே எடுத்து வருவோம் அப்படின்னு சொன்னா அந்த எரியூர்கார டீம் நம்ப மாட்டாங்க, அந்த ஊருக்காரர் நம்ப மாட்டாங்க. எப்படி தண்ணி இல்லாத எப்படி வளரும் அப்படின்பாங்க. பாத்தீங்களா, இது தண்ணி இல்லாம தான் போட்டோம், தண்ணி இல்லாம தான் எடுத்தோம், மறுபடியும் தண்ணி இல்லாம எடுத்துட்டு இருக்காது. மேட்டு இல்லாம தான். ஆமா, இல்லாம கொத்திட்டு இருக்கேன் பாருங்க. இது எந்த இதுவுமே கிடையாது. நல்ல விளைச்சலானா ஊரியா கூட நான் போட கிடையாது. இல்ல எந்த ஒரு ரசாயன உரமே கிடையாது. சாணி தான் மாட்டு போட்டு பாருங்க. இந்த இதுதான் பயன்படுத்துறீங்க? ஆமா, மாட்டு தான் யூஸ் பண்ணுவோம். அது அதிகமா போட மாட்டேன், லேசா போட்டுக்குவேன், அவ்வளவுதான். அந்த சொசைட்டில கொடுப்பாங்க லோன் வாங்கும்போது வரும், டிஐபி காம்ப்ளெக்ஸ் கொடுப்பாங்க, அது லேசா எடுவேன், இல்லைன்னா விட்டுருவேன், அதை விட. இவ்வளவுதான். என்னன்னா இன்னொன்னு விவசாயம் சிறப்பா இருக்கணும்னு கேட்டா ஃபாரஸ்ட் பிரச்சனை. அதாவது வன விலங்குகள். ஆமா, அது நம்ம காட்டுல பாத்தீங்கன்னா ஏறமா பண்ணி பலவே ஜீவராசிக்கு இருக்குது. அதனால அது மக்கள் துன்படுத்தும் போது ரொம்ப கஷ்டம் வச்சுங்களேன். அதுதான் விவசாயத்துல. மற்றதெல்லாம் மலை மேல நீட்டா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லா தானியமும் விளையுங்க, எல்லாமே விளையும். பார்த்தேன் காஃபி எல்லாமே போட்டிருக்காங்க, ஆனா தண்ணி எல்லாமே எல்லாம் போட்டிருக்காங்க. பெரிய ஆச்சரியமா இருக்கு. எல்லாமே விளையும், எல்லாமே விளையும். இன்னொன்னு சிறுதானியத்துல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தருமபுரி தான். ஃபர்ஸ்ட் இடமே தருமபுரி தான். சிறுதானியத்துல அது எத்தனை வகையா இருக்கோ அத்தனை வகையும் விளையாங்க இங்க விளையும். 240 வகை 340 வகை சொல்றாங்க இல்லையா, அத்தனை வகையும் விளையும், அத்தனை விதையும் இருக்கு. ஆனா இப்ப எனக்கு எல்லா விதையும் தெரியும், என் பிள்ளைக்கு தெரியாது, நிறைய விதைகள் தெரியாது. அதான் நான் இதை பதிவு பண்றது முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ற கடைசி தலைமுறை நீங்க தான் நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த தலைமுறை இந்த வாழ்க்கை வாழ்வாங்கிறது நமக்கு ஒரு கேள்வி. வாய்ப்பு இல்ல. அதாவது என்னோட வயசுல இருக்கவங்க மட்டும் மலை மேல இருக்கிறீங்க, இந்த பருவத்துக்கு அதாவது இந்த மாதிரி தானியத்துல விவசாயம் பண்ணி சாப்பிட்டு இருக்கலாம். அடுத்த சன்னதிகள் ஒன்லி இந்த மாதிரி இந்த அரிசி ஒண்ணுதான் தெரியும், மற்ற தானிய வகை தெரியாது. நிறைய நான் என்னோட பிள்ளைங்க மற்றவங்களுக்கு நிறைய தான் சொல்லுவேன். ஆனா பண்றதுக்கான வழிமுறைகள் காட்டு விலங்கு ஒழுங்கு பண்ணா விவசாயம் சிறப்பா பண்ணலாம். மலை மேல இருக்கிறவங்க கீழே போகணும் அவசியமே கிடையாது. அவனுக்கு எல்லா தேவையும் இங்கே இருக்கு.
கண்டிப்பா அது என்ன வளம் இல்லை நம்ம நாட்டு நெஞ்சர் சொல்ற மாதிரி எல்லா வளமும் இருக்கு மலை மேல இருக்கு. கீழே விட சொகுசான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை மலை மேல ரொம்ப நிம்மதிகரமான வாழ்க்கை இருக்கு. ஆனா அது நிறைய பேர் வாழ முடியாம வெளியே போயிட்டான். இதான் உண்மை. ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா 80 பேர்ல இன்னைக்கு 8 பேர் கூட இல்ல கிராமத்துல. இல்ல இன்னைக்கு அதுதான் எல்லா கிராமத்தையும் நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல ஒரு 80 மக்கள் வசிக்கிறாங்க அந்த கிராமத்துல அப்படின் போது அதுல 8 பேர் இல்ல. எங்க போயிட்டா எல்லாம் வெளியே வாழ்க்கை ஓடி ஓடுறாங்க. சொகுசான வாழ்க்கை, வெளியே போனா சொகுசான வாழ்க்கை எல்லாம் சொகுசு தேடி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நீங்க கூலி வேலைக்கெல்லாம் போவீங்களா இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் மட்டும் தான்? இல்ல கூலி வேலை தான். தற்காலிகம் தான். விவசாயமும் எனக்கும் தற்காலிகம் தான். தற்காலிகம் தான். பாத்தீங்கன்னா இங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு 30 ஏக்கரா அங்க இருந்து நம்ம லேண்டுக்குள்ள நம்ம ஏரியாக்குள்ள ஒரு 30 ஏக்கரா இருக்கு வச்சுங்களேன். அந்த 30 ஏக்கரா நான் ஒரு 3 ஏக்கரா மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். மீதி 27 ஏக்கரா பண்ணையும் படல, சும்மாதான் இருக்கு. சும்மா இருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து எல்லா விலங்கும் வந்து உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் ஒண்ணு. இன்னும் ஒண்ணு, நமக்கு ஒவ்வொரு காட்டுக்கும் ஒவ்வொரு வேலி போட முடியாது இல்லைங்களா? அது ரொம்ப ரிஸ்க். அதாவது அந்த 30 வீட்டுக்காரன்ல 20, அதாவது மலை மேல அதிகபட்சமா நிலமும் கிடையாது. ஒரு ஆளுக்கு 1.5 ஏக்கரா 2 ஏக்கரா 30 சென்ட் 80 சென்ட் 60 சென்ட் இவ்வளவுதான் காடணும். யாருமே இங்க சித்தேரி மலை பொறுத்த அளவுக்கு யாருமே 10 ஏக்கரா 5 ஏக்கரா பார்ட்டி யாருமே கிடையாது. ஏன்னா அந்த நேரத்திலேயே சந்தனக்கட்டை ஃபேமஸ். சந்தனக்கட்டை ஃபேமஸ் போது என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் கூட்டு போட்டு எல்லாம் ஃபாரஸ்ட் போட்டாங்க, ஃபாரஸ்ட் லேண்ட் போட்டாங்க. அந்த எல்லைக்குள்ள அவங்களும் போக கூடாது, நாமளும் வரக்கூடாது. ரிசர்வ் ஃபாரஸ்டா மாத்திட்டாங்க. இல்லன்னா அந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா அந்த கரும்புரை ஏரியா போறீங்களா, அந்த ஏரியா பாத்தீங்கன்னா இன்னுமே எல்லை கிடையாது. நீங்க வெட்டிட்டு போலாம். இப்பதான் பாருங்க 2012 13லயோ இல்ல 15 16லயோ தான் குட்டையை போட்டாங்க, ஒரு எல்லையா போட்டாங்க. அப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த இன்னாடு அந்த உள்ள அந்த விழுப்புரம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் அட்டாச்சி வருதுங்களா, அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் அங்க எல்லாமே கூட இன்னுமே இந்த மாதிரி ஃபாரஸ்ட் குட்டு போடல. அத்து இல்ல அவங்க எவ்வளவு வெட்டி போட்டு பயன்படுத்திக்கலாம். ஆனா இங்க அந்த மாதிரி கிடையாது. நீங்க ஒரு அடி தூக்கி போனா அன்னைக்கே தூக்கி ரிமாண்ட் பண்ணிடுவோம். அவ்வளவுதான் கொடுத்துருக்க. ஆமா, அளவுதான். அந்த எல்லைக்கு மேல போயிடுச்சுன்னா அன்னைக்கே ரிமாண்ட் தான். அப்புறம் நீங்க எந்த கட்சி வந்தாலும் மிக்க முடியாது, எந்த இது வந்தாலும் மேற்க முடியாது. இங்க அந்த மாதிரி இருக்கு. அது ஒண்ணு இங்க பிரச்சனைகள் என்ன, ஃபாரஸ்ட் விவசாயம் பண்ண முடியாத காரணம் ஃபாரஸ்ட் தான். இன்னொன்னு இன்னும் நிறைய பேசலாம், பர்சனலா பேசலாம், இன்னும் எவ்வளவு கதைகளா கிடக்குது. ஏன்னா நான் பேசின்றதுலாம் நான் ரொம்ப சிலவா பேசிட்டு இருக்கேன் கொஞ்சம். ஆமா, அதனால இங்க வந்து மக்கள் வசிக்கணும்னா ஃபாரஸ்ட் வந்து ஸ்ட்ரிக்டா வந்து அவங்க அதாவது அவங்க என்ன பண்ணணும்னா எப்படி பண்ணா மக்கள் வசிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வனவிலங்கை ஒழுங்குபடுத்தலாம். இந்த மக்கள் வந்து வசிக்கலாம். அதாவது விவசாயத்தை வந்து வனவிலங்குகளை அழிக்காத மாதிரி நம்ம பாதுகாக்கணும். அழிக்காத அளவுக்கு அவங்க கட்பாடு பண்ணிக்கிட்டாங்கன்னா விவசாயம் ரொம்ப சிறக்கும். இன்னும் வந்து விலைவாசி இன்னும் குறையும், நல்லது பண்ணும். இன்னைக்கு 80 ரூபா போன அரிசி நாளைக்கு 120 ரூபா போறது ஒரு செகண்ட் தான் இல்லைங்களா? அதனால பல சிக்கல் எல்லாம் வரும். கண்டிப்பா விவசாயம் குறைய நமக்கு சிக்கல்கள் டிமாண்ட் அதிகமாகும் போது விலை ஏறும். யாருக்கு வரும்னா மலை மேல இருக்கிறவனுக்கோ விவசாயம் பண்றவனுக்கோ வராது. ஏன்னா அவன் தேவைன்ற அளவுக்கு பண்ணிக்குவான், அவங்க செஞ்சு சாப்பிட்டுக்குவாங்க. அவன் எப்படியா ஒண்ணு செஞ்சு சாப்பிட்டு காசு கொடுத்து வாங்குறவங்களுக்கு தான் பிரச்சனை. நீங்க 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் தக்காது. ஆமா, அதாவது மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது. எங்களை நான் ஒரு சில நமக்கு தெரிஞ்சவங்களே வாத்தியாரு ஒரு சிலர் இருக்காங்க. அவங்க கேட்கலாம், என்ன சொல்றாங்க, ஏங்கய்யா நீங்க உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளம் வந்து என்ன செய்றீங்க? 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கி நான் மறுபடியும் 30,000 கடன் வாங்கத்தான் இருக்கு இல்லைங்களா? எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் விவசாயம் ரொம்ப சிறப்பா இருக்கு. நிறைய நம்ம அட்வைஸ் பண்றோம், நல்லா பண்றோம். இப்ப அரசாங்கத்துல எவ்வளவு பணம் கொடுக்குறாங்க, நல்லதுக்கு பண்றாங்க. இந்த மாதிரி நீங்க மாதிரி இப்ப பேட்டி எடுக்கிறத கொண்டு போயிட்டு அதை மக்களுக்கு வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி தெளிவுபடுத்தி இல்லாத விவசாயிகளுக்கு மட்டும் இல்லைங்களா இருக்கு. அதுலயே சிறு குறு விவசாயம் இருக்காங்க, பெரிய விவசாயம் இருக்காங்க, அதுல ஒரு நடுத்தர விவசாயம் இருக்காங்க. அதுல இல்லாதப்பட்டவங்களுக்கு மட்டும் கொடுத்தா போதும். ஒரு பந்தியில ஒரு 1000 பேர் உட்காந்துட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் சரிசமமா சோறு போடுறது தப்பு. அதை ஃபர்ஸ்ட் போடலாம் போதுன்ற மறுபடியும் அடுத்த டைம் என்ன பண்றோம், பசின்றவனுக்கு மட்டும் சோறு போடுறோம். அந்த மாதிரி தேவைன்றவங்களுக்கு மட்டும் தேவை அரசாங்கம் செஞ்சாவே நாடு சிறப்பா இருக்கும் இல்லைங்களா? கரெக்ட் தான். தேவையில்லாதவங்களுக்கு எல்லாம் இப்போ அந்த 5000 கொடுத்துருக்காங்கன்னு சொல்றோம். இப்ப அந்த 5000 பெருசா எதிர்பார்க்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது என்ன பெரிய பணம் போய் கிடக்குன்றவங்க நிறைய பேர் இருக்கிறவனுக்கும் போது இல்லாதவனுக்கும் போகுது. அதுதான் இல்லாதவனுக்கு மட்டும் போய் சேர்றதுதான் கரெக்டான. இல்லாத கஷ்டப்படுறவனுக்கு மட்டும் உதவினா போதும். உண்மையில திட்டத்தினால யாரு பயனடைவானா அவனுக்கு மட்டும் போனா போதும். பசின்றவனுக்கு மட்டும் சோறு போட்டா போதும். ஆமா, மற்றவங்களுக்கு எல்லாம் போகணுன்ற அவசியம் இல்லை. அவன் போட்டாலும் அவன் சாப்பிட மாட்டான், தூக்கி வீசிட்டு தான் போகும். அதே மாதிரி மக்களுக்கும் நமக்கு தேவைன்றவங்களுக்கு மட்டும் செஞ்சா போதும். இப்போ அது நிறைய அடிப்படை வசதிகள் நிறைய செய்யறோம் பண்றோம் அப்படிங்கிறாங்க.
இப்ப இந்த மாதிரி மலை கிராமத்துல இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நானாவது ஒரு 50 சென்ட் நிலத்தை வச்சுக்கிட்டு நான் பொழப்பு ஓட்டிட்டு இருக்கேன். என்னை விட ரொம்ப மோசமான இடங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இந்த கிராமத்துல மட்டும் இல்ல, இன்னும் நிறைய மலைகள்ல ரொம்ப டவுனுக்குள்ளே கூட நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா. இப்ப நமக்கு தெரிஞ்ச இடத்துல நமக்கு நான் இப்போ ஓரளவுக்கு நான் பார்த்துருக்கிறேன், நான் சொல்றேன், அதை வச்சு சொல்றேன். நான் ஒரு இதா ஒரு கற்பனையா சொல்லல. ஓரளவுக்கு என்னோட வாழ்க்கை ஒரு தரமா இருக்கு. என்னோட கீழ்பட்ட வாழ்க்கை எத்தனை பேர் இருக்குங்களா, அவங்களுக்கு செய்யலாம், அவங்களுக்கு பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் மலையில வந்து விவசாயம் ரொம்ப சிறப்பா இருக்கணும், பழைய படிக்கு நடக்கணும்னா கொஞ்சம் இந்த அரசாங்கம் இந்த ஃபாரஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டிக் பண்ணா நல்லா பண்ணலாம். அந்த வனவிலங்குகள் பிரச்சனை சொல்றீங்கல்லண்ணா, இப்ப நம்ம சிறுதானியம் பயிர் பண்ணா எருமை சாப்பிடுது, மயில் சாப்பிடுதுன்னு, அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது வழிமுறை உங்களுக்கு தெரியுமாண்ணா? கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, கல்லுக்கட்டு கட்டலாம். ஏன்னா அங்க வந்து கம்பேலி போடுறது சாத்தியம் இல்லை. கம்பேலின்றது சாத்தியம் இல்லை, ரொம்ப அதிகபட்சமான ரூபாய் ஆகும் காட்டுக்காரருக்கும் சரி அரசாங்கத்துக்கும் சரி. ஏன்னா அந்த ஏரியாவோட கல் அதிகமா இருக்கு. ஆமா, ஃபுல்லா அந்த ஏரியா ஃபுல்லாமே ஏன்னா பாறைகள் நிறைந்த பகுதி. ஆமா, எல்லாமே கல்லு, பாறைன்றத விட கல்லு எல்லாம் குட்டு கல்லுங்க தான். இந்த மாதிரி குட்டு கல்லுங்க தான் அதிகமா இருக்கு. அந்த குட்டுகளுமே வந்து கல்லுக்கட்டு கட்டலாம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு 4 அடியா ஒரு 3 அடியா அப்படி கல்லுக்கட்டு கட்டிட்டோம்னா ஓரளவுக்கு பாதுகாக்கலாம். எருமை பண்ணி வர முடியும், எருமை பண்ணி பாதுகாத்துக்கலாம். மயில் வந்து நாம தான் பாதுகாத்துக்க முடியும். பறக்கக்கூடிய சீவல் காட்டுல இருந்து நம்ம தான், ஆமா, அதை நாம தான் கொஞ்சம் பாதுகாத்துக்கணும். ஒரு எருமை மயில் பண்ணணும்னா அந்த எருமையா பண்ணிய இதை கட் பண்ணணும்னா கம்பேலி நல்லா கொஞ்சம் ஸ்டாண்டர்டா கொஞ்சம் அமௌண்ட் இருக்கிற ஆளுங்க பண்ணணும் அப்படின்னா கம்பேலி போட்டா நீட்டா பண்ணலாம். இல்ல அதுவும் விட்டுட்டா இல்லைன்னா நமக்கு கல்லுக்கட்டு நீட்டா ஒரு 4 அடி கல்லுக்கட்டு கட்டினாவே, ஒரு ஆள் உயர்த்து கட்டிட்டோம்னா, ஒரு 4 அடி கட்டினாவே கல்லுக்கட்டு கட்டினாவே ஓரளவுக்கு பாதுகாக்கலாம். 70% பாதுகாத்துடலாம், கண்டிப்பா பாதுகாக்கலாம். இன்னொன்னு அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகபட்சமான பரப்புள்ள ஏரியாவா இருந்தா நம்ம கட்ட முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஏரியாவில் சின்ன ஏரியா, நம்ம எல்லாம் 1 ஏக்கர் 2 ஏக்கர் மாதிரி தான் வச்சிருக்கீங்க. புரியுது. இப்போ கல்நாடு அப்படின்னு சொன்னீங்கன்னா, கல்நாடு பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர் அளவுக்கு தான் கல்லுக்கட்டே இருக்கும். அதாவது பவுண்டரி பக்கத்துல, ஃபாரஸ்ட் பவுண்டரி பக்கத்துல. இப்ப என்னோட பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர் இருக்கும், உங்களோட பேருக்கு ஒரு 10 மீட்டர் இருக்கும், அடுத்த பேருக்கு ஒரு 10 மீட்டர் இருக்கும். ஒரு ஆளுக்கு ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர் பட்சத்துல ஒரு 4 அடி கல்கட்டு ஹைட் கொடுத்தாவே ஓரளவுக்கு அந்த காட்டு பன்னி எருமைங்க தான் அதிகமா துன்பப்படுறது. அதுதான். ஏன்னா இல்லாத விலங்குகள் நம்ம சொல்லக்கூடாது இல்லையா. காட்டு எருமையும் பன்னியும் அதை குணப்படுத்தலாம், அது கொஞ்சம் ஒழுங்குபடுத்தலாம். அதை விட்டா இந்த குரங்கு மயில் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆள் இருந்து பாதுகாத்துக்கலாம். இப்ப நீங்க சொல்றத பார்த்தா ஒரு 70% நம்ம கல்லுக்கட்டு கட்டினாவே போதும். மீதி நம்ம கிட்ட இருந்து ஓரளவுக்கு, ஏன்னா மயில் வந்து எல்லா டைம் ஆகணும். அது என்ன, அதுவுமே நிரந்தரம் இல்லை, அது கொஞ்சம் காலம் இருக்கும். இப்போ எருமெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க அப்பா காலத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்துச்சாம, அப்புறம் எங்களுக்கே சின்ன பையனா இருக்கும்போது எருமைனா எது என்ன அப்படின்னு கேட்போம். இப்ப பார்த்தா இடையில பாத்தீங்கன்னா இப்போ என்னோட வயசுக்கு அதிகமாயிடுச்சு. அடுத்து எங்க பொருள பேரப்பழ தளத்துக்கு இருக்காது. எப்படி இருக்காதுன்னா அதுக்கு ஒரு சூழ்நிலை காலகட்டத்துக்கு எங்கேயா ஒன்று மாறிடும். ஏன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் மழைன்னு வச்சுக்கோங்களேன், அது மாறிடும். வேற பக்கம் தேடி போயிடும். உண்மை. இப்போ ஒரு சில நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் காய்ச்சல் வருது இல்லையா, அந்த காய்ச்சலுக்கு வேற காட்டுக்கு அதை இடம் பெயர்ந்துடும். இந்த மழையும் நமக்கு கன்ஃபார்மா மழை பெய்யும். நமக்கு எப்பவும் அந்த இந்த நீர் தாக்கம் இருக்குன்றதெல்லாம் நிலை இல்லை, உறுதியா சொல்ல முடியாது. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் காய்ச்சுன்னா அதுக்காக தெரியும், அதான் ஒரு பக்கம் போயிடும், ஒதுங்கிடும். சொல்ல போனா இந்த வருஷம் இப்ப காஞ்சிட்டு தானே இருக்கு, இந்த வருஷம் மழை இல்ல. அதே மாதிரி இன்னும் 2 வருஷம் காய்ச்சினா முடிஞ்சது வேலை. இந்த வருஷம் மாதிரி அடுத்த வருஷம் இருந்துச்சுன்னா இந்த குரங்கு மயில் குரங்கெல்லாம் அப்படிதான் இருக்கும் ஓரளவுக்கு. இந்த காட்டு எருமையை கூட ஓரளவுக்கு இடம் பெயர்ந்துடும். தண்ணி இருக்கும் போது அது பாட்டுக்கு போயிடும், அது தடம்பார் போகல போயிடும். அது இதே இப்போதைய சூழ்நிலைக்கு இதை கட்படுத்தணும் அப்படின்னா ஒன்லி கல்லுக்கட்டு தான். கம்பேலியே போட்டா கூட, கம்பேலி வந்து அந்த வலை கம்பேலி போட்டா ஓரளவுக்கு தடுக்கலாம். கம்பேலி போட்டு ஆங்கிலோ கல்லோ போட்டு நாட்டி ஒரு காங்கிரீட் பிட் போட்டா நிக்கும். ஒரு நமதுக்கு ஒரு 2 கல்லை கொண்டாந்து நாட்டி விட்டு இந்த முள்ளு வேலி மாதிரி போட்டு விட்டாங்கன்னா அது தாண்டிடும். ஆமா, கம்பேலி ஸ்ட்ராங்கா போட்டா நல்ல அமௌண்ட். நல்ல கம்பேலினா கூட ஒரு முட்டு முடிச்சா கூட சாஞ்சிரும். நீங்க சொல்லுங்க கல்லுக்கட்டு தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். போட்டுருந்தாங்க, சித்தையில போட்டிருந்தாங்க. அந்த கல்லு முட்டி, அதாவது அந்த கல்லு போட்டு கம்பி, அந்த முள்ளு கம்பி இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு 2 அடிக்கு 1.5 அடிக்கு வித்தியாசத்துக்கு போட்டாங்க. முட்டாத மாதிரி. ஆமா, அதுமே முட்டிடுச்சு, தட்டிருச்சு. அதுமே அதே தட்டிருச்சு. அதனால அது எனக்கு பெஸ்ட்டா விட எனக்கு கல்லுக்கட்டு தான் எனக்கு பெஸ்ட்டா தெரியுது. இப்போ சின்ன சின்ன கிராமங்கள் தானே, அந்த கிராமங்களுக்கு சுத்தி ஒரு 10 மீட்டர் கொடுக்கலாம். இல்ல அதுக்கான ஒரு அமௌண்ட் ஒரு அரசாங்கத்துல தப்பா இந்த இத்தனை மீட்டர் கட்டுறதுக்கு இவ்வளவு அமௌண்ட். இந்த ஏரி வேலையெல்லாம் செய்யறாங்க, உதவாத வேலைய. இந்த வேலையெல்லாம் கொண்டாந்து இந்த மாதிரி அன்றாடம் பாருங்க, ஒரு 5 வருஷத்துக்கு செய்யறாங்க ஒரு கிராமத்துக்கு. 5 வருஷத்துக்கு ஒரு ஆளுக்கு ஒரு 50 வேலை கொடுத்தா போதும். ஒரு விவசாயக்காரனுக்கு 50 வேலை கொடு. ஒரு 5 வேலை கொடுத்தா கூட 5 வேலை அன்றாடம் ஒரு 5 வேலை கொடுத்தா கூட அவங்க ஒரு யூஸா இருக்கும்.
அது சும்மா மண்ணை மாதிரி அதை போட்டு இதை போட்டு தூங்கிட்டு கிடந்துக்கிட்டு காலமே போச்சு, நாடு நாசமா போச்சு. சொல்ற மாதிரி மானியம் கொடுக்கலாம், ஒரு 2 லட்ச ரூபா செலவாகுதுன்னா ஒரு 50,000 கவர்மெண்ட் வந்து கொடுக்கலாம். ஆமா, இப்போ நம்ம மலைவாழ் மக்களுக்கு எஸ்டிங்களுக்கு இது கொடுக்குறோம் அதை கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. ஒரு டிராக்டர் எடுத்தா 25% உங்களுக்கு 1.5 லட்ச ரூபா வண்டி எடுத்தா உங்களுக்கு 50,000 மானியம் பட்டு உங்களுக்கு 1 லட்ச ரூபா கட்டுங்க, 50,000 கட்டு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொடுக்கலாம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம உட்கார்ற இடம் ஒழுங்கான இடமா இருந்தா அப்புறம் வாழ்ற வாழ்க்கை எங்க இருந்தாலும் சிறப்பா இருக்கும். கண்டிப்பா உட்கார்ற இடமே ஒழுங்கா இல்ல, அப்புறம் எங்க நம்ம வாழ்ற வாழ்க்கை சரியா இருக்க போகுது இல்லைங்களா? நம்ம அதாவது நம்ம எடுக்க வேண்டிய வண்டியே நம்ம ஸ்டாண்டர்டா இல்லை, அப்புறம் எங்க நம்ம ஒழுங்கான பாதி போய் சேருவோம். அந்த மாதிரி நம்ம இருக்கிற இடங்கள் சரியில்லை. இடங்கள் சரியில்லைன்னா அதை சரியா அமைச்சிக்க முடியலன்னா அவங்களுக்கான வழிமுறைகள் இல்லை, அதை மேம்படுத்துறதுக்கான வழிமுறைகள் தெரியல. வழிமுறைகள் எல்லாத்தினாலும் என்ன பண்றாங்க, ஒரு வெளியில வெளியூருக்கு போறாங்க, ஒரு 10 நாள் வேலை செய்யறாங்க, 12 நாள் வராங்க, ஊர்ல ஒரு 3 நாள் கூத்து அடிச்சுட்டு 4 நாள் ஓடிடுறான். முடிஞ்சது வேலை. இப்படித்தான் நிறைய பேர் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா லட்சங்கள் பணம் வேணும் இன்னைக்கு. எத்தனையோ முறைகள் இருக்கு இதை பண்ணணும் அப்படின்னா. ஆமா, அது அப்புறமா எனக்கு தெரிஞ்சது எப்படி, என்னை விட இன்னொருத்தர் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்போது எனக்கு விவசாயத்தை மேம்படுத்துறதுக்கான வழிகள் எத்தனையோ வழிகள் கிடக்குது, மேம்படுத்தினா இன்னும் சிறப்பா இருக்கலாம். சொல்ற மாதிரி நாட்டுல ஏதோ இலவசமா கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பயனுள்ள விஷயங்களுக்கு அரசாங்கம் சிறப்பா இருக்கும். பணம் கொடுத்தா நல்லா விவசாயம் வளரும், நல்ல ஒரு வாழ்க்கை, உங்களோட வாழ்க்கை தரம் உயரும். அதுல ஒரு 10 குடம் பழச்சா நல்லதுதானே. 10 பேர் பஞ்சம் நீங்கும் இல்ல. அதை நத்தி அவன் மட்டும் யூஸ் பண்றது இல்ல, அதை எடுத்தா வந்து வெளியில மார்க்கெட்டுக்கு தான் அவன் யூஸ் பண்றான். கண்டிப்பா விலைவாசி குறையுது இல்ல, காசு கொடுத்து வாங்குறதுக்கு விலைவாசி குறையுது, விவசாயிக்கும் நல்ல வருமானம் இருக்கு. நான் விவசாயம் பண்றேன், இன்னும் இருக்கிற 10 ஏக்கர் காட விவசாயம் பண்ணா இன்னைக்கு 1 மூட்டை மஞ்சள் போறது நாளைக்கு 100 மூட்டை மஞ்சள் போவோம்ல. இன்னைக்கு 1 கிரேட் தக்காளி போறது நீங்க நாளைக்கு 10 கிரேட் போச்சுன்னா அது யாருக்கு? நாட்டுக்கு வளர்ச்சி. எனக்கு என் வீட்டுக்கு பெருமை, அந்த ஊருக்கு பெருமை, அந்த நாட்டுக்கு பெருமை. அப்படின்னா விவசாயம் மேம்படுத்தணும்னா விவசாயத்து மேல கண்ணோட்டம் வைக்கணும் அரசாங்கம். விவசாயத்து மேல கண்ணோட்டம் வச்சா மட்டும்தான் நாடு வளரும். நீங்க தொழில்னா தொழில் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? செருப்பு கம்பெனியும் ஷூ கம்பெனியும் இல்ல நல்ல ஃபேக்டரியோ ஒரு மில்லோ அதை ஓபன் பண்ணிட்டே இருந்தா அதை வச்சுட்டு என்ன பண்றது? விவசாயத்தை மேல ஒரு பாகம் கண்ணு வைக்கணும் விவசாயம். வருஷத்துல அந்த எலெக்ஷன் வர்ற டேட்ல சொல்லிடுறாங்க, இது உங்களுக்கு அந்த சொசைட்டி லோனும் மானியம் இலவசம் அப்படின்றாங்க. மற்ற டைட்டில் போற விவசாயம் 5 வருஷம் எங்க போறான், என்ன பண்றான்னு தெரியாது, என்ன நடக்குன்னு தெரியாது. உங்க பேருனா? அசோக் குமார். மக்களே, எல்லாரும் அண்ணன்ட்ட பேசிட்டு இருந்தோம். அண்ணன் பட்டாசு மாதிரி போலீஸ் தள்ளிட்டாரு. ஆனா இது வரைக்கும் யாரும் எந்த அளவுக்கு டீட்டெயிலாக பேசினதில்ல நம்மகிட்ட. இன்னைக்கு ஒரு சூப்பரா ஒரு செம்மையா பேசினாரு, அவரோட குறையெல்லாம் சூப்பரா எடுத்து முன்னாடி வச்சாரு. பார்க்கலாம் ஏதாவது மாற்றம் வருதான்னு பார்ப்போம். நம்ம அவர்கிட்ட அப்படியே பேசி முடிச்சுட்டு முன்னாடி வந்துட்டோம் மக்களே. முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்க, ஃபுல்லாக மாமரம் பலாமரங்கள் அந்த மாதிரி இருக்குது. அடுத்த சில்வரோக் மரங்கள்லாம் இருக்குது. கொஞ்சம் லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு, சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே முன்னாடி ஜஸ்ட் ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டுருக்கேன் மக்களே. மேலே ஏறி பார்த்து தான் வியூ பாயிண்ட் தெரியுதான்னு பார்க்கலாம் மக்களே. ஏன்னா மேலே கொஞ்சம் ஏறுற மாதிரி உச்சிக்கு போகிற மாதிரி இருக்குது. மேலே ஏறி ஏதாச்சும் வியூ பாயிண்ட் தெரியுதான்னு பார்த்துட்டு வருவோம். பாருங்க, மாமரத்தில் ஏதோ சாக்கு தொங்க விட்டுருக்காங்க. இதெல்லாம் காட்டு எருமைக்கு பயந்து வச்சுருக்காங்க. வாவ், சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு அமைதியான ஒரு பீஸ்ஃபுல்லான இடங்க. இங்கே பாருங்க, பலாமரத்துக்கு கீழே இந்த மாதிரி வண்ணம் பூசியிருக்காங்க. கரையாக ஏறாமல் இருக்கிறதுக்கா அல்லது அடையாளமானு தெரியல. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது லொக்கேஷன். இங்கே பாருங்க, இப்போ தான் ஒரு பலா பிஞ்சு ஒன்று வெளியே வருது பாருங்க. உள்ளேருந்து அழகாக இப்போ தான் எட்டி பார்க்குது பலா குட்டி. இங்கே ஒரு சின்ன காய் ஒன்று வந்துருச்சு பாருங்க. முன்னாடி கீழேயும் சின்னதாக பாதை போகுது மக்களே. அப்படியே கீழே இறங்கி ஒத்தடி பாதை அப்படியே உள்ளே போய்கிட்டே இருக்கு பாருங்க. சின்ன சின்ன சில்வர் மரங்கள் வச்சுருக்காங்க பாருங்க. பாருங்க, கீழே அப்படியே போகுது. ஓ, ரோட்டுக்கு வந்துருச்சு மக்களே. இது இங்கே பாருங்க, ரோட்டுக்கு வந்துருச்சு. ஆக்சுவலாக இதில் தான் நான் வந்தேன். இந்த ரோட்டில் போய் தான் சுற்றி போய் அப்படி நான் மேலே ஏறி வந்தேன் மக்களே. ஆக்சுவலாக இந்த பாதை தெரியாமல் போச்சு. ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஓகே மக்களே, சூப்பராக சுற்றி பார்த்தாச்சு. இதோட இந்த இடத்துல இந்த வீடியோ வின் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம இங்கே சித்தேரி வரை ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்கெல்லாம் எத்தனை வில்லேஜ் இருக்குன்னு தெரியல மக்களே. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.